Hi guys, welcome back to our channel TNPC Kingdom. நான் உங்க சங்கீதா. ஸோ சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்திருக்காது. அது எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வந்து கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. பட் இது எங்கள் மிஸ்டேக் தான். நான் இதுக்காக எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் வந்து எல்லார்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறோம். பட் இனிமே வந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். என்னதான் பல தடைகள் வந்தாலும் உங்களோட கனவு எங்களோட கனவா எடுத்து நாங்கள் உங்களுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே சொன்னோம். ஸோ அதுக்காக நாங்கள் மறுபடியும் உங்க கூட பயணிக்க மீண்டும் ஏந்து வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களில் கண்டிப்பா ஒருத்தர் 2 3 பேருன்னு இல்லை, நிறைய பேரை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாதவங்களும் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்களை நம்பி வரவங்கள கண்டிப்பா நாங்க வந்து 2027 அதாவது 2026 எக்ஸாம் எழுதி 27 வந்து நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்க. எங்களோட உழைப்பு வந்து கொடுப்போம். இதுக்கு மேல வீடியோஸ் ரெகுலரா வரும். அதுக்கு நாங்க வந்து கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவ். ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் மீன்ஸ் வி வாண்ட் டு ரெடி டு பேர்ன் லைக் அ சன். நம்ம வந்து சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சூரியன் மாதிரி எரிய கற்றுக்கணும். நம்ம எவ்வளோ எரியிறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி வந்து நம்ம பிரகாசிப்போன்றது தான். ஸோ இப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு, உழைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி நமக்கான அந்த பலன் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ கஷ்டப்படுவோம், எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம், பலனை நீங்க அனுபவிங்க. அதுக்கு இந்த டிஎன்பிசி கிங்டம் சந்தோஷமா உங்க கூட பயணிக்கிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் வந்து புக் வைஸ் போகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து நீங்கள் புக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இந்த வீடியோவையும் தவிர்த்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து ஒர்க் போகிறேன், எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காகவே வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு நியூ மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னா, நாங்களே வந்து இதை மட்டும் படித்தா போதும், இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு பிடிஎஃப்ல வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை குக் பண்ணும்போதோ இந்த ஃபோன் எதிரில் வச்சுட்டு எங்கள் வீடியோ கேட்டுட்டு வேலையை பாருங்கள், இல்லை சமைங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் இருக்கிறது உங்களுக்கு போதுமானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிகினிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா. ஸோ அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் போவோம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த கான்ஸ்டியூஷன் ஐடியாவே வந்து நம்மளது கிடையாது. இது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அமைப்போட முழு ஐடியா வந்து யாரால வந்ததுன்னா ஃபுல்லா பிரிட்டிஷ் தான். அவங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். The development of the Indian Constitution dates back to the time when England ruled us. The British East India Company, according to the charter issued by Queen Elizabeth I of England on 31 December 1600 AD, the English East India Company established trading posts in India. Initially, it came to India as a trading company and evolved into an administrative force. The Battle of Plassey in Bengal 1757 was fought to establish the political dominance of the British East India Company in India, June 23, and the Battle of Buxar, October 22, 1764. The East India Company, which had been engaged in trading activities only until 1764, signed the Treaty of Allahabad in 1765, which ended the Battle of Buxar. According to this treaty, the British took control of Bengal. They obtained Diwani rights in the region of Bihar and Orissa, that is, rights over revenue, tax collection, and civil rights. The Mughal emperor who finalized the Diwani rights for the British is Shah Alam. The East India Company introduced the Regulation Act and Charter Acts to govern India. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாசிடுறேன். ஒரு பாயிண்ட்டாக வாசித்து உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் கேப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கூட வாசிக்கிறது எதுக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு அந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து வாசிக்கிறது. ஸோ வாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். அதாவது அரசியல் அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தது வந்து பிரிட்டிஷ் தான். அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட
நாட்டுக்குள்ள மொத வந்து வணிகத்துக்காக தான் வந்தாங்க. அதாவது பண்டை மாற்று முறை அப்படின்ற ஒரு முறைய எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அதுவும் மெயினா எதுக்கு வந்தாங்கன்னா, மிளகு. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லலாம் கிடைக்காது. ஆனா, அவங்களுக்கு அதுக்கான தேவை வந்து அதிகமாவே இருக்கும். ஆனா, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து ரொம்பவே விளையும். ஸோ, மேஜர்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிளகுக்காக தான் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க, அப்புறம் இன்னொரு 4 நாடுகள் போர்ச்சுகீஸ், பிரான்ஸ், டச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 நாடுகள் வந்து நம்ம கிட்ட வந்து வந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து மத்த 4 நாடுகளையுமே அடக்குமுறை பண்ணி, நம்ம அவங்களலாம் கொஞ்சம் டவுன் பண்ணி, இவங்க டாமினன்ஸ் அதிகமாகி, நம்மள வந்து அ ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஈவன் அந்த மிளகுக்காக அவங்க தங்கத்தையே கூட குடுக்க ரெடியா இருப்பாங்க. தங்கத்த தான் குடுப்பாங்க அவங்க வந்து. நம்ம இங்கருந்து மிளகு ஏற்றுமதி பண்ணோம்னா, அவங்க அங்கருந்து வந்து நமக்கு அதுக்கு பதிலா வந்து தங்கம் குடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊரோட மிளகு வந்து பவர். ஸோ வந்து இப்ப இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் தான் நம்மள ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது இல்ல. அதுக்கும் முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் செக்டார்ஸ் கிட்ட குடுத்து, அவங்க அந்த ஒரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவோம். அத வந்து அந்த இதுல தான் வந்து நம்மள வந்து ஆ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, இங்க வந்து இந்த மாரி நெறைய பொருட்கள் இருக்கு. நமக்கு தேவையான பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் சொன்னவங்க கிட்ட, ஆ பார்த்துட்டு போய் அந்த டைம்ல இங்கிலாந்துல ராணியா இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குயின் எலிசபெத் I. அவங்க கிட்ட போய் நம்ம வந்து இந்த இந்தியாவுக்கு போய் நமக்கான தேவையான பொருட்கள வந்து எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான வந்து பொருட்கள நம்ம குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அவங்க வந்து ஓகே நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி அனுமதி பத்திரம் வந்து குடுக்குறாங்க. அதுதான் வந்து சார்ட்டர் ஓகேங்களா? சார்ட்டர்னா அனுமதி பத்திரம். அவங்க வந்து ஓகேன்னு குடுக்குறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 15 கம்பெனிஸ்க்கு குடுக்குறாங்க. 15 கம்பெனிஸ் நீங்கலாம் வந்து ஓகே உங்களுக்கான முறைப்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவ வந்து ஆட்சி செய்யுங்கன்னு குடுக்குறாங்க. 15 இயர்ஸ்க்கு குடுக்குறாங்க. 15 கம்பெனிஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு குடுக்குறாங்க. எப்ப குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சார்ட்டர் ஆஃப் 1600ன்னு சொல்லிட்டு 1600ல வந்து அந்த அனுமதி பத்திரம் வந்து குடுக்குறாங்க. மொத்தம் 15 வருஷத்துக்கு. ஸோ அந்த மெம்பர்ஸ் எத்தன பேருன்னு பார்த்தீங்கன்னா, 15 கம்பெனி. ஸோ அந்த 15 கம்பெனி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஜெனரல் கவுன்சில்னு ஒண்ணு அமைச்சு, அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சு, அவங்களுக்குள்ள சில சட்டதிட்டங்கள் எல்லாம் வகுத்து, அவங்க வந்து நம்மள வந்து வழிநடத்தி செல்றாங்க. ஸோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வேலை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆ ஏற்றுமதி, இறக்குமதி உங்களுக்கு இது தேவைப்படுதா? நாங்க எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு இது தேவைப்படுது. இங்கருந்து நாங்க ஏத்திட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் மாரி வகுத்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சார்ட்டர் ஆஃப் 1600 இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ்க்கு 15 கம்பெனிஸ வச்சு நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி குயின் எலிசபெத் குடுத்தாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு லா வந்து மேக் பண்ணி, இப்படிலாம் நம்ம வந்து வழி நடத்தணும்னு சொன்னாங்க. அதே மாரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ரூல் போடுறோம்னா, அந்த ரூல பிரேக் பண்ணா அதுக்கான பனிஷ்மென்ட்ஸ் என்னன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி அந்த கம்பெனிஸ் வந்து சில வந்து பனிஷ்மென்ட்ஸையும் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணி, நம்ம இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மள வந்து ஒரு ஃபார் எவர் வந்து நம்மள வந்து அ ஆட்சி செஞ்சு கொண்டு போயிட்டுருந்தாங்க. 1600லேருந்து. ஸோ வந்து குயின் எலிசபெத் தான் வந்து 1600ல டிசம்பர் 31 அதாவது இந்த சார்ட்டர வந்து குடுத்த டேட் வந்து டிசம்பர் 31 வந்து அவங்க வந்து ஓகே நீங்க இந்தியாவுக்கு போய் இத மேல வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அப்ப வந்து அவங்க வந்து இந்தியால வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம் இல்லையா? அப்ப வந்து குயின் எலிசபெத் வந்து குடுத்த டைம்ல வந்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் வந்து அக்பர். அவர் வந்து ஓகேன்னு பர்மிஷன் குடுத்துட்டாரு. அப்ப வந்து 1609 அதுக்கப்புறம் அவங்க குடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா வந்து உள்ள வந்து இறங்கி பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 1609. ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க உள்ள வராங்க. அனுமதி குடுத்த பிறகும் உள்ள இந்தியால வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் கழிச்சு தான். ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வந்துட்டாரு. ஸோ ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா, "இல்ல நான் வந்து அனுமதி குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, 1615 இத்தன வருஷம் கழிச்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க வந்து ரைட்ஸ் வாங்குறாங்க. இவ்வளோ வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 1615ல தான் வந்து அவங்க நமக்குள்ள இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய வந்து இந்தியால வந்து செட் பண்றதுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் வாங்கி செட்டப் பண்றாங்க. ஸோ வந்து அவங்களோட ட்ரேட் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூரத்ல தான் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ வந்து எப்பவுமே நாங்க முன்னாடியே நான் என்னோட கிளாஸஸ்ல சொன்னது தான். எப்போ வந்து நீங்க உட்கார்ந்தாலும் என்னோட கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க நோட் பென்னோட உட்காருங்க. ஸோ வந்து நடுவுல வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுந்து போறது கண்டிப்பா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க.
எப்பயுமே ஒரு படிக்க உட்கார்றோம், ஒரு கிளாஸ் நோட் பண்ண உட்கார்றோம் அப்படின்னா, மேண்டரியா வந்து நோட் பென்னோட உட்காருங்க. ஸோ இப்போ வந்து சர் தாமஸ் ரான்றவர் வந்து 1615ல வந்து ரைட் வாங்கி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து உள்ள வராங்க. நல்லா தான் ஆக்சுவலா போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா போர் வருது. அந்த போர் மூலியமா இவங்க வந்து ஒழுங்கா நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாமே ப்ராப்பரா அழகா போயிட்டு இருந்திருக்கும். இவங்க நடுவுல கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, போர் வருது. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, பக்சர் வார் 1764ல வந்து பக்சர் வாரோட முடிவுல என்ன ஆகுதுன்னா, 1765ல வந்து அலகாபாத் ட்ரீட்டி. அது மூலியமா வந்து இந்தியர்கள் வந்து அவங்களுக்கான ட்ரீட்டி வாங்கிக்கிறாங்க. அதாவது வந்து திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குறாங்க. அதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வரி பிரிப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னா, பெங்கால், பீகார், ஒடிசா இந்த 3 ஸ்டேட்ஸ்ல வாங்கிக்கிறாங்க. பெங்கால், பீகார், ஒடிசால வாங்கிக்கிறாங்க. இதுக்கான மேஜர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வரி செலுத்துறதுலயும், எங்களோட சிவில் ரைட்ஸ்லயும் வந்து உரிமை வேணும். எங்களுக்கான வரி செலுத்துறதல், எங்களுக்கான இது வந்து நாங்க தான் முடிவு முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இந்த அலகாபாத் ட்ரீட்டில வந்து அவங்க வந்து ஒரு உரிமையை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் லேட்டரா வந்து என்ன ஆகுது, 1034ல வந்து நம்ம ஆளுங்க கையில வந்து அதாவது எம்.என். ராய் நம்ம வந்து முன்னாடி கிளாஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்.என். ராய் தான் வந்து நமக்கான கான்ஸ்டிடியூஷன நம்மளே வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவ கொண்டு வந்துட்டு போறாரு. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1065ல வந்து திவானி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி, த ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ, டாக்ஸ் கலெக்ஷன் அண்ட் சிவில் ரைட்ஸ் இதுக்கான உரிமைய வந்து வாங்குறாங்க. அப்ப வந்து முகல் எம்பரரா இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவானி ரைட்ஸ் வாங்கும்போது ஷா ஆலம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரெகுலேஷன் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவ வந்து க ஆட்சி செஞ்சு கொண்டு போறதுக்கு அவங்க வந்து நெறைய வந்து ஆக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 773லேருந்து 1857 இது வரைக்கும் தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க. பிரைவேட் ரூல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1858லேருந்து 1947 டில் இண்டிபெண்டன்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து போதும், நீங்க வந்து ரொம்ப ஊழல் பண்றீங்க, இது பண்றீங்க, ப்ராப்பரா நடத்த மாட்றீங்க. இதுக்கு மேல டைரக்ட்டா நாங்களே பார்த்துக்குறோம். அதாவது அப்பத்துலேருந்தே அவங்க தான் நம்மள வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனிஸ் கிட்ட குடுத்துருந்தாங்க. இப்ப இல்ல நீங்க ரொம்ப வந்து ஊழல் நடத்துறீங்க, ப்ராப்ளம்ஸ் வருது, இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டைரக்ட்டா ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர வந்து டைரக்ட்டா பிரிட்டிஷே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன் வந்து இத வந்து அந்த முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1857ல வந்து கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தது. சிப்பாய் முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தது. அதனால தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தது. ஸோ அதனால பிரிட்டிஷ் வந்து இதுக்கு மேல உங்களோட அந்த கம்பெனி ரூல்லாம் போதும். நீங்கலாம் எடுத்து யார கட்டிட்டு போங்க. இதுக்கு மேல நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த ரூல் பண்றதுக்கான ஃபோர்ஸ்ல வந்து அவங்களே இறங்கிட்டாங்க. ஸோ அதான் இங்க பாருங்க. ஆஃப்டர் த Great Revolt of 1857, the rule of East India Company came to an end and direct rule by the British government was established through Queen Victoria's proclamation. அப்பயும் குயின் விக்டோரியா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ சார்ட்டர் குடுத்தது வந்து குயின் எலிசபெத் I. ஸோ இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா வந்து பிரிட்டிஷே வந்து டைரக்ட்டா இந்தியாவ ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் வந்து குயின் விக்டோரியா வந்துட்டாங்க. So later the Indian Council Acts and the Government of India Acts were enacted by the British Parliament to govern India. ஸோ இந்த கம்பெனி ரூல் நடந்துட்டு இருந்தப்ப நிறைய ரெகுலேஷன் ஆக்ட், செட்டில்மெண்ட் ஆக்ட், பிட்ஸ் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்னு நிறைய வந்தது. இவங்களெல்லாம் எடுத்து இற கட்டிட்டு நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் நிறைய ஆக்ட்ஸ்லாம் போட்டு நம்ம இந்தியாவை வந்து எப்படி கவர்ன் பண்ணணும், வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ஸ்லாம் போட்டாங்க. நம்ம கண்டிப்பா ஒரு ஆக்டா பின்னாடி பார்க்க போறோம். இப்போ வந்து சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்றேன். The evolution of these is our present Indian constitution. Therefore, a large part of our constitution is taken from the English institution. So இதோட பின்பற்றுதல் தான் வந்து இப்ப நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லார்ஜ் பார்ட், நம்மளோட அரசியல் அமைப்புல வந்து லார்ஜ் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
laws enacted during the rule of the Indian East Indian Company வந்து 1773லேருந்து 1857 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் டைரக்டாக ரூல் பண்ணது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1858லேருந்து 1947 வரைக்கும். ஸோ அந்தந்த டைமில் என்னென்ன ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. 1773ல ஆக்ட் ஆஃப் ரெகுலேஷன், 1784ல பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஆக்ட் ஆஃப் ரெகுலேஷன்ல வந்து சில ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அப்புறம் 1783ல இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது சார்ட்டர் ஆக்ட். ஸோ அதே சார்ட்டர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1813, அப்புறம் 1833, அப்புறம் 1853ன்னு சொல்லிட்டு சார்ட்டர் ஆக்டே வந்து 4 டைம்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மளை வந்து அவங்க பவர்ல இருந்து நம்மளை ரூல் பண்ணப்ப, பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1858ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1861ல கவுன்சில் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட், 1909 வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் 1919ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1947ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு நமக்கான ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து நமக்கான சுதந்திரம் வேணும், நாங்களே வந்து எங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷை எதிர்த்து போட்டது தான், அவங்க அவங்க எதிர்த்து போராடி அவங்க கிட்ட இருந்து வாங்கினது தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆக்டாக வந்து பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரெகுலேட்டரி ஆக்ட் 1773 ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்தது வந்து 1778ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ரெகுலேட்டரி ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்குமுறை சட்டம், இப்படிலாம் இருக்கணும், இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், கண்ட மேனிக்கு வந்து நம்ம வந்து கம்பெனிஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, இப்படிதான் இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இப்போ நமக்கு வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். அதை கவர்ன் பண்றதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்னு ஒரு ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அப்பன்னு பார்த்தீங்கன்னா 3 மாகாணங்கள் இருக்கும். கல்கட்டா, அப்புறம் வந்து மெட்ராஸ், அப்புறம் சூரத். இந்த 3 மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து கவர்ன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிலாம் இல்லை, 2 பேர் வந்து பெங்காலோட இதுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சபார்டினேட்டா போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ பாருங்க, the British government enacted an act to regulate the English East India Company and give it the right to administer India. This is a regulatory act. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி தான் வந்து இந்த சில ரைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்தியாவை வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ரெகுலேட்டரி லா. திஸ் லா வாஸ் இன்ட்ரடியூஸ் பை த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் லார்ட் நார்த். This act is called the first step or foundation stone of the Indian Constitution. This act formed the base for the later Indian Constitution. It was the first time that the political and administrative responsibility of the British East India Company was recognized through the written constitution. So in constitution வந்து first time writtenல வந்து பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி ஆக்ட்ல இருந்து தான். இந்த ரெகுலேட்டரி ஆக்ட் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஆக்ட் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, regulatory act, the dash is the base for the Indian constitution பார்த்தீங்கன்னா regulatory act 1773 or 1778. ஆனால் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1773ல தான். இதை யார் போட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் லார்ட் நார்த். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக வந்து பிரிக்கிறாங்க. பிஸ்னஸ் ஒருத்தவங்க பார்த்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தவங்க, ஜுடிஷியரி ஒருத்தவங்க அப்படின்ட்டு 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 24 மெம்பர்ஸை கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறதுக்கு வந்து கவர்னர் ஜெனரல், அப்புறம் 4 அதர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. அப்புறம் ஜுடிஷியரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் 3 ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, இந்த கமிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே சொன்ன இல்லையா, மாகாணங்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து செயல்படாமல் எல்லாரையும் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் கல்கட்டா, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருந்தவங்கள வந்து எல்லாருமே வந்து பெங்காலுக்கு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்கட்டாவையும் மெட்ராஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னர் ஆஃப் கல்கட்டா, கவர்னர் ஆஃப் மெட்ராஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா பெங்காலுக்கு கீழே கொண்டு வராங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்கால் அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அவங்களுக்கு கீழே சப்பார்டினேட்டா வந்து கவர்னர் ஆஃப் கல்கட்டா, அப்புறம் வந்து கவர்னர் ஆஃப்
மெட்ராஸ். ஸோ இந்த 2 மாகாணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்காலுக்கு கீழ வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவரு இருந்தாரு. அவ் அவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து 4 பேர் கொண்ட குழுவா இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து எப்படி வந்து வழிநடத்தி போணுன்றத வந்து வழிநடத்தி போவாரு. இந்த கவர்னர் ஜெனரலோட டெர்ம் ஆஃபீஸ் ஒரு காலகட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருட காலகட்டம். இவர் வந்து பிரைவேட் செக்டார்ஸ்லேருந்து வர கிஃப்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லஞ்சங்கள், ஊழல் இது எதையுமே வந்து அவர் வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட். ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து அந்த 5 வருஷம் வந்து நம்மள வழிநடத்தி செய்றாருன்னா, இந்த ஊழல், லஞ்சம், கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட் இது எதுவுமே வந்து அவர் எதிர்பார்க்காம, வாங்காம அந்த 5 வருஷம் வந்து அவரோட பொறுப்ப வந்து நல்லபடியா செஞ்சு குடுக்கணும். இதெல்லாம் வந்து அவருக்கான ரூல்ஸ். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த 24 பேர் கொண்ட குழு வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கம்பெனிஸ் பிசினஸ் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ இந்த பிசினஸ்லாம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. ட்ரேடு, அதுக்கப்புறம் ஏற்றுமதி, இறக்குமதிலாம், இன்கம் எவ்வளோ வருது, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது, இது எல்லாமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. இந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ரிப்போர்ட்ல வந்து என்னென்னலாம் சப்மிட் பண்ணுவாங்கன்னா, சிவில், மிலிட்ரி மேட்டர்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து டொமஸ்டிக்கு தேவையான பொருள் இறக்குறது, அப்புறம் மிலிட்ரிக்கு சம்மந்தப்பட்டது, போருக்கு சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஏற்றுமதி, இறக்குமதின்னு எது பிசினஸ்ல இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 1 இயர் டு 4 இயர்ஸ். ஸோ முன்னாடி வந்து இந்த சட்டம் வந்து வகுக்கும்போது 1 இயரா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து 4 இயர்ஸா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிட்டயர் எவ்ரி இயர். ஸோ 4 பேர் இருக்காங்கன்னா மெம்பர்ஸா, அதில் ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் வந்து ரிட்டயர் ஆயிட்டு நியூ மெம்பர் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் ஜுடிஷியரி இப்ப சொன்னேன் இல்லையா? ஒரு சட்டதிட்டங்கள் வகுக்குறாங்கன்னா, அதுல தப்பு செஞ்சா என்ன பனிஷ்மென்ட் கிடைக்குன்றதையும் அவங்க வந்து வகுத்து வச்சிருந்தாங்கன்னு. அப்படிதான் வந்து ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இந்தியால வந்து எப்ப போட்டாங்கன்னு எங்க போட்டாங்கன்னா, கல்கத்தா. The Supreme Court was established in 1774 at Fort William, Calcutta under the Regulation Act. Supreme Court was established. One Chief Justice and 3 Associate Justice were appointed. So first time வந்து Supreme Court இந்தியால வந்து 1774ல ஃபோர்ட் வில்லியம்ல கல்கட்டால வந்து நிறுவப்பட்டது. அண்டர் ரெகுலேஷன் ஆக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எந்த ஆக்ட் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அண்டர் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் 3 அசோசியேட் ஜஸ்டிஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து சார் எலிஜா இம்பே. அப்புறம் 3 அசோசியேட் ஜஸ்டிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பர்ஸ், லெமைஸ்டர், ஹைடி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் லா கோர்ட் ஒர்க். ஸோ இந்த இந்த அடிப்படையில் இந்த ப்ரோட்டோகாலில் வந்து நம்ம ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் கோர்ட் நிறுவப்பட்ட டைம்ல வந்து நடந்தது. த ரெகுலேட்டரி ஆக்ட் வாஸ் த impetus for the emergence of the unified central administration in India with an executive and a judiciary. ஸோ இந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருந்தது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்த பெங்கால் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங். ஸோ அவரை பற்றின குறிப்புகள் பாருங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இவர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படியே இருந்திருக்காரு 1772ல. ஸோ 1772ல இவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபார் டேக்ஸ் கலெக்ஷன், திவானி. ஸோ அந்த வந்து திவானி ரைட்ஸ் வந்த டைம்ல என்ன ஆகும்னா, இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல வந்து டேக்ஸ் கலெக்ஷன் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டையும் வந்து நிறுவுறாரு. இவர் வந்து இந்த டுவெல் மோனார்கி அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து அபாலிஷ் பண்றாரு. இந்த டுவெல் மோனார்கியை யார் வந்து கொண்டு வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் 1772ல. இவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்து அந்த பதவியில வந்து 1773ல இருந்து 1785 வரைக்கும் அவர் வந்து பதவியில வந்து இருந்திருக்காரு. He introduced a uniform prepaid postal system. He abolished the free passes called Tusk. The Hindu code of law was compiled in the vernacular by learned scholar. It was also translated to Persian. Its English version was compiled by Hal Head
The treasury was transferred from Murshidabad to Calcutta and a chief accountant was also appointed. ஸோ இவர் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு. யூனிஃபார்ம் ப்ரீபெய்ட் போஸ்டல் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பாசஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்காலர்ஸ்க்குலாம் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இருந்ததை வந்து பர்ஷியனாக்கா மாற்றி அதை வந்து இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு வந்து மாற்றிருக்காரு. அதை வந்து கம்பைல் பண்ணது வந்து ஹால் ஹெட். அப்புறம் இந்த ட்ரெஷரி வந்து அதாவது சில பொருட்கள சேர்த்து வைக்கிற இடத்த வந்து ஒரு முர்ஷிதாபாத்ல இருந்தத வந்து கல்கட்டாக்கு மாத்தி, அதுக்கு ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்ட போட்டு அப்பாயிண்ட் பண்ணி, ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெகுலேட்டரி ஆக்ட் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம், அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781ல வந்து அது வந்து நடத்தப்பட்டது. த அமெண்ட்மென்ட் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 1781. இந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, enacted by the British Parliament to correct the shortcomings of the Act of Settlement in 1773. ஸோ 1773ல ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். அதுல இருக்க சில சில மாற்றங்களை தான் வந்து அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 சொல்லுவோம். எப்பயுமே நம்ம ஒரு சட்டத்திட்டங்கள் போறோம்னா அதுல 100% வந்து ஃபுல்ஃபில் இருக்காது. மக்களுக்கு சில குறைகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைகளை சீர்திருத்தி கொண்டு வரது தான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருக்க சில ரெக்டிஃபிகேஷனை மாற்றி அதை ரெகுலேட் பண்ணது தான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ இட் வாஸ் enacted by the younger Pitt, the Prime Minister of England, in 1784 to address the shortcomings of the Regulatory Act. The Pitt India Act governed the affair of the company. In 1786, at Cornwallis request, Prime Minister Pitt made some amendment to the Indian Act and granted further special powers. It gave the Governor General the power to reject the decision of the advisory committee, veto power. ஸோ இது வந்து இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலேட்டரி ஆக்ட்ல இருக்க ரெக்டிஃபிகேஷன் தான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ சில கம்பெனிஸ்க்கான முறைகேடுகளை மாற்றி கொண்டு வந்தது வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். 1786ல கார்ன்வாலிஸோட ரெக்வஸ்டுக்கு ஏற்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வராரு இந்தியன் ஆக்ட்ல. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்க டெரிட்டரிஸை வந்து நமக்கான அப்போ நம்மள பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டெரிட்டரிஸை வந்து ப்ராப்பரான செக்யூரிட்டியோட நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் இதுக்கான பிட்ஸ் இந்தியா ஆக்டுக்கான பர்பஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 போர்ட். இப்போ அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் தானே இருப்பாங்க. 24 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் தானே இருந்தாங்க. நம்ம ரெகுலேட்டரி ஆக்ட் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை கொண்ட குழு வந்து கிரியேட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பொலிட்டிக்கல், சிவில், மினிஸ்ட்ரி, ரெவன்யூன்னு எல்லாமே பார்த்துக்கணும். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபங்க்ஷன், ட்ரேட் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி என்ன சொன்னா அவங்க வந்து ட்ரேட் பார்த்துக்குவாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பார்த்துக்குவாங்கன்னு சொன்னோம் இல்லையா ரெகுலேட்டரி ஆக்ட்ல. இப்போ என்ன பண்றாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உள்ள நுழைஞ்சி நீங்க வெறும் ட்ரேடை மட்டும் பார்த்துக்கோங்க, ஏற்றுமதி இறக்குமதியை மட்டும் பாருங்க, மீதி எல்லா வேலையும் நாங்க பார்த்துக்கிறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொலிட்டிக்கல், சிவில், மினிஸ்ட்ரி, ரெவன்யூ, டாக்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்ஸ் எல்லாமே இவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரேடுக்கான பவரை மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் சீஃப் இவங்கெல்லாம் வந்து அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. மிலிட்ரியும் சிவிலியன் ஆர்கனைசேஷனும் வந்து முன்னாடி ஒன்னா இருந்தது. அதை என்ன பண்றாங்க, தனித்தனியா மாத்திக்கிறாங்க, பிரிச்சிடுறாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, the member of the number of member of the executive council was reduced from 4 to 3. ஸோ முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து உருவாகும் போது 4 பேர் இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து ஒருத்தரை கம்மி பண்ணி பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல வந்து 3 பேர் தான், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல 3 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. The company's territories were called territories of the British India. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மள வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முடிச்சுட்டு பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் டெரிட்டரிஸ்லாம் என்னவா மாறுதுன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட டெரிட்டரிஸ்ன்னு மாறுது. ஸோ ஆக்ட் ஆஃப் 1786, லார்ட் கார்ன்வாலிஸ் வாஸ் அப்பாயிண்டட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து எப்போ நிர்ணயம் ஆகிறாருன்னா 1786ல. ஹி இம்போஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் ஃபார் அக்செப்டிங் த பொசிஷன். இந்த பொசிஷன் ஏத்துக்கிறதுக்கு அவர் வந்து 2 கண்டிஷன் போட்டாரு. ஹி ஹேவ் த அத்தாரிட்டி டு ஓவர்ரைட் த டிசிஷன் ஆஃப் ஹிஸ் கமிட்டி இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஹி ஷுட் ஆல்சோ பி த கமாண்டர் இன் சீஃப். ஸோ அதாவது 2 கண்டிஷன் போட்டாரு. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முக்கிய ஒரு
ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ் ஒரு முக்கிய நிலைமையில, ஒரு அவசர நிலைமையில அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி குடுக்கணும், பவர் குடுக்கணும். இன்னொன்னு அவர் தான் வந்து கமாண்டர் இன் சீஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் எதிர்பார்த்தாரு. அக்கார்டிங்லி a law was enacted in 1786 to fulfill these 2 condition. ஸோ அந்த 1786ல அந்த 2 கண்டிஷனுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி, அவர வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லார்ட் கார்ன்வாலிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்டட் வித் எக்ஸ்டென்சிவ் பவர். ஸோ கவர்னர் ஜெனரலா வந்து நெறைய எக்ஸ்டென்சிவ் பவரோட அவர் கேட்ட கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்பாயிண்ட் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ அவர பத்தின குறிப்பு பாருங்க. த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்பாயிண்டட் வித் எக்ஸ்டென்சிவ் பவர் வந்து இவர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பவரோட எக்ஸ்ட்ரா பவரோட அப்பாயிண்ட் ஆனவர் லார்ட் கார்ன்வாலிஸ். ஹி சர்வ்ட் அஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃப்ரம் 1786லேருந்து 1793 வரைக்கும் இவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்து வேலை பார்த்திருக்காரு. எலெக்டட் டு த போஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஃப்ரம் அ வெல்தி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பர்சன். இவர் வந்து ஒரு மத்த எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வந்து கவர்னர் ஜெனரலா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ரிச் பெர்சன் ஒரு வெல்தி ஃபேமிலில இருந்து வந்து கவர்னர் ஜெனரல் ஆனவர் வந்து இவர் தான், லார்ட் கார்ன்வாலிஸ் தான். இவர் வந்து இந்தியால வந்து சிவில் சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. இந்தியால சிவில் சர்வீஸை கொண்டு வந்தவர் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். He laid the foundation for the Indian civil service. He reformed the judiciary with the help of William Jones. 1793, George Barlow published the Cornwallis Code of Laws. This was based on Montesquieu theory of separation of powers. The countless irregularities that took place in business, he also eradicated corruption with the help of Charles Grant. He introduced a fixed land tax scheme in 1793. இவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இவர் வந்து 1793ல ஜார்ஜ் பார்லோ வந்து என்ன பண்றாருன்னா, கார்ன்வாலிஸ் கோட் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த சட்டதிட்டங்களெல்லாம் வந்து ஒரு பப்ளிஷ் பண்றாங்க. இவர் வந்து நிறைய ஊழல்களை வந்து தடுக்கிறாரு. யாரோட உதவி மூலியமான்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் கிராண்டோட உதவி உதவி மூலியமா இவர் வந்து பிசினஸ்ல நடக்கிற நிறைய ஊழல்களை வந்து கம்மி பண்றாரு. இவர் வந்து ஃபிக்ஸ்டு லேண்ட் டேக்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நில வரிகளை வந்து ஃபிக்ஸ்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்போனா 1793ல. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சைடில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இஷ்யூஸ், ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வர முடியல. கம்பல்சரி இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நம்ம வரப்போகிற தேர்வுகள் குரூப் 1, 2, 4 இது எல்லாத்துக்குமே வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வரும். உங்கள் கனவு எங்கள் கனவு. ஸோ உங்கள் கனவுக்காக நாங்கள் மீண்டும் ஏந்திரிச்சு உங்கள் கூட ஓட வந்திருக்கோம். எங்கள் கையை பிடிச்சி நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம், எங்களோட டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கவர்மெண்ட் வேலைக்கான கனவை வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எங்களால் முடிகிற முயற்சியை வந்து நாங்கள் எங்களுக்கும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எங்களுக்கு மீறின ஹெல்ப்பை கூட நாங்கள் உங்களுக்கு செய்வோம். ஸோ எங்களோட டீமும் இன்னும் நாங்கள் வந்து பெருசாக்கியிருக்கோம் உங்களுக்காக. உங்கள் கனவு எங்கள் கனவு. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா பயணிச்சு உங்கள் கனவுக்காக உங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண வைப்போம். ஸோ வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த வீடியோ யாருக்குன்னா தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.